Hello students, இன்னைக்கு CBSE class 10 trigonometryல previous year questions பார்க்கலாம். First question பார்க்கலாம். LHS பாருங்க 1 by secant A minus tan A minus 1 by cos A equal to 1 by cos A minus 1 by secant A plus tan A. இது LHS equal RHS நம்ம prove பண்ணோம். First LHSல எடுத்துக்கலாம் 1 by secant A minus tan A minus 1 by secant A. 1 by secant A minus tan A ங்கிறது reciprocal of என்னது secant A plus tan A ரைட்டா. அதே மாதிரி 1 by cos A ங்கிறது secant A plus secant A minus secant A cancel. அப்போ ஆன்சர் tan A equation number 1. அடுத்தது RHS எடுத்துக்கலாம். RHS பாருங்க என்ன இருக்கு 1 by cos A minus 1 by secant A plus tan A. போன சம் LHS பார்த்த மாதிரியே தான் 1 by cos A ங்கிறது secant A, 1 by secant A plus tan A ங்கிறது secant A minus tan A. ஓகேவா, இங்கே மைனஸ்க்கு ப்ராக்கெட் போடுங்க, இல்லைனா இங்கே 2 டேர்ம் இருக்குது, மைனஸ் வந்து காமனாக இருக்குது. ஓகேவா, அப்போ மைனஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் secant A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan A ப்ளஸ் secant A மைனஸ் secant A கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வருது tan A. இதுதான் செகண்ட் இக்குவேஷன். பாருங்கள் LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் ஈக்குவலாக வந்துருச்சா. ஓகே, ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan A by secant A minus 1 plus tan A by secant A plus 1 equal to 2 cosecant A. ஃபஸ்ட்டு LHS எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி RHS கொண்டு வரலாம். tan A ஓட ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா என்ன, sin A by cos A. டினாமினேட்டரில் secant A ஓட ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா என்ன, 1 by cos A, அங்கே இருக்க மைனஸ் 1 நம்ம போட்டுட்டோம். புரியுதுங்களா. திருப்பி ப்ளஸ் tan Aக்கு பதிலாக sin A by cos A. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, secant A plus 1 இருக்கா, secant Aக்கு பதிலாக 1 by cos A plus 1. ஓகேவா, இப்போது டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரை நம்ம அப்படியே தான் வச்சுக்கிறோம், sin A by cos A. டினாமினேட்டரை இந்த நியூமரேட்டரில் இருக்க 1, இந்த cos A into 1 என்ன, மைனஸ் cos A டிவைடட் பை cos A ப்ளஸ் இங்கே sin A by cos A. டினாமினேட்டரில் 1, இங்கே ப்ளஸ் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் cos A by cos A. ஓகேவா, இப்போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டேன், sin A by cos A. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும், cos A by 1 மைனஸ் cos A. ஓகேவா, ப்ளஸ் அதே மாதிரி நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் sin A by cos A, டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் cos A by 1 ப்ளஸ் cos A. ஓகேவா, இப்போ இந்த cos A நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் cos A கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஸ்டெப்லேயும் உங்களால் கேன்சல் பண்ண முடியும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கேயே நம்ம டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா sin A by 1 மைனஸ் cos A, sin A by 1 ப்ளஸ் cos A. இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin Aவை காமனாக எடுத்துடலாம். sin A காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், 1 by 1 மைனஸ் cos A. ஓகேவா, இங்கே 1 by 1 ப்ளஸ் cos A. ஓகேவா, sin A இன்ட்டு டினாமினேட்டர் எல்சிஎம் எடுங்க, 1 மைனஸ் cos A 1 ப்ளஸ் cos A. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் cos A இன்ட்டு 1 ப்ளஸ் cos A. ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 இன்ட்டு 1 ப்ளஸ் cos A 1 ப்ளஸ் cos A, 1 இன்ட்டு 1 மைனஸ் cos A 1 மைனஸ் cos A. ஓகேவா, புரியுதுங்களா. அப்போ ப்ளஸ் cos A மைனஸ் cos A என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இப்போது இங்கே என்ன இருக்குது, sin A நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் 1 2, டினாமினேட்டரில் 1 மைனஸ் cos A இன்ட்டு 1 ப்ளஸ் cos A. இது என்ன ஐடென்டிட்டி, A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B. A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B ஐடென்டிட்டி என்ன, A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இல்லையா. அப்போ நம்ம இந்த இடத்துல 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் A அப்படின்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். sin A 2 by
1 ஸ்கொயருங்கிறது 1 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ரைட்டா. அப்போது சைன் ஏவும் சைன் ஸ்கொயர் ஏவும் ஒரு டைம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 பை சைன் ஏ. இந்த 2 பை சைன் ஏவை 2 இன்ட்டு 1 பை சைன் ஏன்னு எழுதலாமா? ரைட்டா. 2 இன்ட்டு 1 பை சைன் ஏன்னு எழுதலாமா? 1 பை சைன் ஏவோட வேல்யூ என்ன? கொசிகண்ட் ஏ. 1 பை சைன் ஏவோட வேல்யூ கொசிகண்ட் ஏ. அப்போ 2 இன்ட்டு கொசிகண்ட் ஏ தான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ். ப்ரூவ் ஆயிடுச்சா? ஓகே. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். கிவன் என்ன இருக்குன்னு பாருங்கள். tan theta மைனஸ் காஸ் theta டிவைடட் பை sin theta இன்ட்டு காஸ் theta அப்படிங்கிறது எல்ஹெச்எஸ். இதில் வந்து இது 2 ஆர்ஹெச்எஸ் இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் theta மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் thetaங்கிறது ஆர்ஹெச்எஸ் 1. இன்னொரு ஆர்ஹெச்எஸ் வந்து tan ஸ்கொயர் theta இன்ட்டு காஸ் ஸ்கொயர் theta. ஆர்ஹெச்எஸ் 1 ஆர்ஹெச்எஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தோன்னே இந்த சம் வந்து 2 ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும், காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொஞ்சம் இதுலேயே உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் 1 ப்ரூவ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் 2 ப்ரூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்தோன்னே காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கொஷின் ஒமிட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? tan theta மைனஸ் காட் theta டிவைடட் பை sin theta இன்ட்டு காஸ் theta. எப்போவுமே நம்ம இங்கே டினாமேட்டர் பாருங்கள், sin theta காஸ் theta. சைன் காஸாக ஃபார்மாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அப்போ tan thetaவே நம்ம சைன் காஸ் ஃபார்மெலாம் எழுதலாம். எப்படி tan thetaவை எப்படி எழுதலாம்? sin theta பை காஸ் theta. காட் thetaவை காஸ் theta பை sin theta. டினாமினேட்டர் என்னது? sin theta இன்ட்டு காஸ் theta. இங்கே இருக்க டினாமினேட்டர் அப்படியே எழுதியிருக்கோம். tan thetaக்கு பதிலாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? காஸ் theta இன்ட்டு சைன் theta இல்லையா? காஸ் theta இன்ட்டு சைன் theta. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் theta இன்ட்டு சைன் theta என்னது? சைன் ஸ்கொயர் theta. காஸ் theta இன்ட்டு காஸ் theta காஸ் ஸ்கொயர் theta. ஓகேவா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? சைன் theta இன்ட்டு காஸ் theta. இப்போது நியூமரேட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது? sin ஸ்கொயர் theta மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta டிவைடட் பை காஸ் theta இன்ட்டு சைன் theta. டினாமினேட்டில் sin theta இன்ட்டு காஸ் theta இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன ஃப்ராக்ஷனாக காட்டோம்னா sin theta இன்ட்டு காஸ் theta டிவைட் பை 1. நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலாக 1 பை sin theta இன்ட்டு காஸ் theta. ஓகேவா? இப்போது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். sin ஸ்கொயர் theta மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta இன்ட்டு 1 என்ன? sin ஸ்கொயர் theta மைனஸ் காஸ் ஸ்கொயர் theta. டினாமினேட்டர் பாருங்கள். sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta. காஸ் theta இன்ட்டு காஸ் theta காஸ் ஸ்கொயர் theta. ஓகேவா? இப்போ நியூமரேட்டருக்கு ஐடென்டிட்டிலாம் கிடையாது. sin ஸ்கொயர் theta ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta தான் நம்ம வேல்யூ 1 போட முடியும். இங்கே sin ஸ்கொயர் theta மைனஸ் காஸ் ஸ்கொயர் thetaன்னு இருக்கும்போது நம்ம அந்த வேல்யூ நம்மளுக்கு ஐடென்டிட்டிஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரை நம்ம ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த டினாமினேட்டர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் அப்படின்ட்டு. sin square theta divided by sin square theta into cos square theta minus cos square theta divided by sin square theta into cos square theta. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? இது மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்தால் எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி அது சப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். புரியுதுங்களா? இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கும் இதே டினாமினேட்டர் தான், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கும் டினாமினேட்டர் தான், இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன இருக்குது? 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 பை காசுங்கிறது சீக்கன் தீட்டா. அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர்னால் நம்ம என்ன எழுதிடலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அதே மாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல். 1 பை சைனுங்கிறது கொசிக்கன் தீட்டா. 1 பை சைன் ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? நம்மளோட கொஷின் பாருங்கள். tan theta மைனஸ் காட் theta டிவைட் பை sin theta காஸ் theta. இந்த எல்ஹெச்எஸ் எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாங்கிற நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் 1 வந்திருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? ஆர்ஹெச்எஸ் 1 ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த கொஷினை. சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா என்ன? ஐடென்டிட்டி என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவா? அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? புரியுதுங்களா? அப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக
1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். -1 மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன இருக்குது ரிமைனிங்? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள், இதான் நம்மளோட கொஷின். பாருங்கள், RHS 2 என்ன? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. நம்ம tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருச்சா? புரியுதுங்களா? நம்ம அப்போது RHS 2வும் ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 4th கொஷின் பார்க்கலாம். 4th கொஷினில் LHS பாருங்கள். sin theta மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. இது LHS ஈக்குவல் RHS வந்து 1 பை சீக்கன் தீட்டா மைனஸ் tan theta. நம்மளுக்கு இங்கேயே என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிவன்லேயே இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷின்ஸு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் அந்த காம்பனன்ட் டிவைடண்ட் அந்த ஃபார்மேட் போட போகிறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ண போகிறோம். LHS எடுத்துக்கிறேன். LHS எடுத்து LHS என்னது? sin theta மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. இப்போ இந்த LHS RHS ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைடட் பை காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ண போகிறேன். நியூமரேட்டரையும் அண்ட் டினாமினேட்டரையும் ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அப்போ sin theta இருக்கா? நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம்? sin theta பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். 1 பை காஸ் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர்லையும் sin theta பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் 1 பை காஸ் தீட்டா. உங்களுக்கு இப்போ என்ன டவுட் இருக்குன்னா, ஏன் காசால் தான் டிவைட் பண்ணுமா அப்படின்னா, உங்களோட RHS பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் இருக்குது. அப்போது 1 பை காஸ் சைன் பை காஸ் அப்படின்னு சைன் பை காசுன்னு வரும்போது தான் டேன் வரும். 1 பை காசுன்னு வரும்போது தான் உங்களுக்கு என்ன வரும்? சீக்கன் வரும். புரியுதுங்களா? அந்த ஃபார்மேட் வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ் தீட்டாவால் நம்ம நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி டிவைட் பண்ணுறோம். அப்போ சைன் பை காசுன்னு வர்றப்போ நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல? tan தீட்டா. காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பை காஸ் தீட்டாங்கிறது என்னது? சீக்கன் தீட்டா. ரைட்டா? திருப்பி சைன் பை காசுங்கிறது tan தீட்டா. காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பை காசுங்கிறது சீக்கன் தீட்டா. ஓகேவா? இப்போ இதில் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் நான் ரீஅசம்பிள் பண்ணிக்கிறேன். tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் 1 சிம்பிள் சரி நான் மாற்றலை. tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை tan theta மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா நியூமரேட்டரில் மட்டும் நம்மளுக்கு ஐடென்டிட்டி 1 வச்சு ஐடென்டிட்டி tan தீட்டா சீக்கன் தீட்டாவில் என்ன ஐடென்டிட்டி தெரியும் உங்களுக்கு? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இல்லையா? இதை நியூமரேட்டரில் மட்டும் இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 1க்கு பதிலாக என்ன எழுதுகிறோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? tan தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா? அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இதுக்கு தான் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? tan தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஓகேவா? டினாமினேட்டரில் இருக்க 1க்கு பதிலாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. அது நியூமரேட்டரோட கேன்சல் ஆகிற மாதிரி வரும். நியூமரேட்டரில் மட்டும் இந்த 1க்கு பதிலாக என்ன போட்டோம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டான்னு எழுதியிருக்கேன். இது வரைக்கும் புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போது இந்த மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிற tan தீட்டா ப்ளஸ் செகண்ட் தீட்டா இது ஒரு டேர்ம். இது மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது இது ஒரு டேர்ம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம எதை காமன் எடுக்கலான்னு பாருங்கள்.
tan theta ப்ளஸ் சீக்கன் theta. இங்கேயும் tan theta ப்ளஸ் சீக்கன் thetaவை காமனாக எடுத்துடலாம். tan theta ப்ளஸ் சீக்கன் thetaவை காமனாக எடுத்தாச்சு. tan theta ப்ளஸ் சீக்கன் thetaவை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 1 மைனஸ் இங்கே tan theta ப்ளஸ் சீக்கன் thetaவை காமனாக எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும் சீக்கன் theta மைனஸ் tan theta. ஓகேவா? அது கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் போடுங்க, ஏன்னா மைனஸ் காமனாக வெளில இருக்குது. ஓகேவா? டினாமினேட்டில் என்ன இருக்குது tan theta மைனஸ் சீக்கன் theta ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ பாருங்கள் நியூமரேட்டரில் tan theta ப்ளஸ் சீக்கன் theta இன்ட்டு 1 மைனஸ் எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் சீக்கன் theta மைனஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் tan theta டிவைடட் பை tan theta மைனஸ் சீக்கன் theta ப்ளஸ் 1. இந்த டேர்மையும் இது பாருங்கள் tan theta ப்ளஸில் இருக்குது, சீக்கன் theta மைனஸ் ப்ளஸ் 1. இந்த டேர்ம் ரெண்டும் காமனா, அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண பிறகு ரிமைனிங் டேர்ம் பாருங்கள் tan theta ப்ளஸ் சீக்கன் theta. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ண பிறகு நமக்கு என்ன வரும்னா tan theta ப்ளஸ் சீக்கன் theta. நம்மளோட கொஷினில் பாருங்கள் RHS என்ன இருக்குதுன்னு, இதெல்லாம் நம்ம கிவன் ப்ராப்ளம் இல்லையா? இல்லை RHS பாருங்கள் 1 பை சீக்கன் theta மைனஸ் tan thetaன்னு இருக்குது. சரியா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஜுகேட் பேஸ் எடுக்கலாம். இந்த tan theta ப்ளஸ் சீக்கன் thetaவை நான் சீக்கன் theta ப்ளஸ் tan thetaன்னு எழுதலாமா? இன்ட்டு இதுக்கு கான்ஜுகேட் பேஸ் எடுத்திங்கன்னா எப்படி எடுப்பீங்க சீக்கன் theta மைனஸ் tan theta டிவைடட் பை சீக்கன் theta மைனஸ் tan theta இல்லையா? இந்த ப்ளஸ் சிம்பிள் என்ன பண்ணிப்போம் மைனஸாக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். ரைட்டா? சீக்கன் theta ப்ளஸ் tan theta இன்ட்டு சீக்கன் theta மைனஸ் tan theta மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் theta டிவைடட் பை சீக்கன் theta மைனஸ் tan theta. ஓகேவா? சீக்கன் ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் thetaவோட ஐடென்டிட்டி வேல்யூ என்ன 1 இல்லையா? டினாமினேட்டர் என்ன சீக்கன் theta மைனஸ் tan theta. நம்மளோட RHS பாருங்கள் 1 பை சீக்கன் theta மைனஸ் tan theta தான் RHS. நம்ம RHSஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரூட் ஆகிடுச்சு. ஓகேவா? 5th கொஷின் பாருங்கள் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா LHS வேல்யூ ஈக்குவல் டு கொசிகண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் காட் ஆல்ஃபாங்கிறது RHS. இது நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு LHS எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். LHS பாருங்கள் நான் இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்குள்ளே தான் இருக்குது, அதனால் ஓவராலாக ஒரே ஸ்கொயர் ரூட் போட்டு 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு கான்ஜுகேட் பேஸ் எடுக்க போகிறோம். 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா. டினாமினேட்டர் என்ன இருக்குது 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இதுக்கு கான்ஜுகேட் பேஸ் எடுத்திங்க அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. ரைட்டா? ஈக்குவல் டு இப்போது 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் எப்பவுமே கான்ஜுகேட் பேஸ் எடுத்திங்கன்னா என்ன ஐடென்டிட்டி தான் வரும் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ரைட்டா? 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது என்னது 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. புரியுதுங்களா? இப்போது 1 நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ நான் ரூட்டை தனித்தனியாக போடுறேன். நியூமரேட்டருக்கு தனியாக, நியூமரேட்டருக்கு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகும் நியூமரேட்டரில் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி டினாமினேட்டரில் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் சைன் ஆல்ஃபா. இப்போது இந்த 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஆல்ஃபாவை நம்ம 1 பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபான்னு எழுதலாமா? 1 பை சைனுங்கிறது என்ன கொசிக்கண்டா, 1 பை சைனுங்கிறது கொசிக்கண்ட் ஆல்ஃபா, காஸ் பை சைனுங்கிறது காட் ஆல்ஃபா. இதுதான் நம்மளோட RHS. ஓகேவா? அப்போ RHS ப்ரூவ் ஆயிடுச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.